ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜோதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிரியம் டைம்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா வெஜ் சோயா சுக்கா. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லோரும் நான்வெஜ்ஜில் மட்டன் சுக்கா சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்லேயே வெஜிடேரியனில் சோயாவை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயா 150 கிராம், நறுக்கி வச்ச 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, 10 காஷ்மீர் மிளகாய், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கொத்தமல்லி, கறிவேப்பிலை. வாங்க இப்போ சோயா சுக்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் நான். 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் மிளகும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். செஞ்சிருச்சு. 2 நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. புழிஞ்சி வச்ச சோயாவை இந்த மாதிரி போக்கால் குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா இறங்கும். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், மட்டன் சுக்கா போலவே சூப்பராக இருக்குது.
இந்த வெஜ் சோயா சுக்காவை நீங்கள் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.